இதெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்க. சரிங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. 30 சென்ட் சொன்னீங்க. ஆமாங்க. ஸோ 30 சென்ட் வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து இதை ஃபார்ம் ரன் பண்ணிட்டு ஸோ அடர்ந்து வந்து வெளியில் வாங்கிக்கிறீங்க. சைலேஜ் வந்து பங்கர் போட்டுக்கிறீங்க. ஸோ பெருசாக இடம் கிடையாது, தேவையில்லை. ஸோ 30 சென்ட் இதெல்லாம் 30 சென்ட்ல இதை தேவையானது வெளியே வாங்கிட்டு அது மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு, மாற்றி கட்டுறதுக்கு, ஆடு வளர்க்குறது, பறன் மேலே கோழி, பறன் கீழே கோழி வளர்க்குறது எல்லாத்துக்குமே 30 சென்ட்ல இன்க்ளூடிங் வீடு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமாங்க. ஸோ இன்க்ளூடிங் வீடு இதுதான் உங்களுடைய வருமானத்தை பூர்த்தி இப்போ ஆமாங்க. ஆமாங்க. இங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைங்க. சரிங்க. சீப் அண்ட் பெஸ்ட். வெட்டுக்கு போகிற மாடு, சிம்பிளாக சொல்லணும்னா வெட்டுக்கு போகிற மாட்டை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி அடுத்து இதுக்கு அதாவது 16 லிட்டருக்கு பேசிக். இப்போ நம்ம செட்டுக்குள்ள இருக்கிற எந்த மாடுமே 16க்கு கீழே கறக்காது. ஒரு மாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாடாக வாங்கினுங்க. அதாவது 4 வருஷம் கூடித்தான் நம்ம இது 20-22 மாடு சேர்த்திக்கிறாங்க. ஆடு அதே மாதிரிங்க ஒரு 4 ஆட்டில் ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னொன்னா நல்ல ஆடு வந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கிறேன். நான் வந்துங்க ஃபார்ம் ஆரம்பிச்சது மைனஸ் இல்லைங்கண்ணா. சரி, 0லயோ +லயோ இல்லை, நான் மைனஸ்ல ஆரம்பிச்சுங்க. ஸோ நீங்கள் வாங்குற மாடுகள்லாம் என்ன பட்ஜெட்டில் இருக்கும்னு? ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா 13,000 மாடு இருக்குங்கண்ணா. 16 லிட்டர் கறக்குதுங்கண்ணா. கான்சன்ட்ரேட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. 2 குடம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு வயிறு இப்படி பண்ணா சரி, அவங்க மைண்ட் செட்டு. என்னுடைய மைண்ட் செட்டு வவுத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த மாடு அப்படியே தான் இருக்கு, எலும்பு தோலுமா ஆகாது. மெயின் அதுதான். நாம வந்து கான்சன்ட்ரேட் பிளஸ் தீவனத்தில் வைத்து அனுப்புறோம். அதுதான் ஃபார்முலா. நம்ம ஆளுக்கு தண்ணி போட்டு இதுல 1/2 ட்ரம் காட்டுற ஆளுகள் இருக்குங்க. காலையில் 1/2 ட்ரம், சாயந்தரம் 1/2 ட்ரம்ங்க. ஆனா போடுறது ஃபுல்லா கிரீனா தான் இருக்கு. ஸோ இந்த எஸ்எம் கேட் வந்து சுத்தமா ட்ரைவிங். நமக்கு போதனாவே பறக்கும், அந்த அளவுக்கு ட்ரையா இருக்கும். அது கூட அந்த பதம் வந்துருச்சுங்களா, அவ்வளவுதாங்க. தண்ணி எல்லாம் ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சம் இது புட்டு பதம் வாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்ம தண்ணி தொளிக்கணும். வெறும் வெட்டுக்கு போகிற மாட்டை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்குங்க. சத்தியமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ஒரு 22 மாடுகள் வந்து வச்சிருக்காரு. எல்லா மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு போகிற மாடுகள். ஸோ ஒரு 15,000 20,000 30,000 பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்து ஸோ அந்த மாடை வந்து ஒரு 15 16 18 22 அந்த மாதிரி பால் கறந்துட்டு இருக்கு. அந்த மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கா ரெடி பண்ணி. ஸோ அந்த ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 மாடுகள் இருக்குது, ஒரு 50 ஆடுகள் இருக்குங்க. ஸோ அப்புறம் கோழிகளெல்லாம் இருக்குது. மொத்தம் ஒரு 80 உருப்படி இங்கே வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் என்ன? ஸோ மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. பட் அந்த 1 லட்சம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்து செலவு பண்ணல, பட் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் எப்படி ஃபார்ம் ரன் பண்ணுறாரு, மாடுகள் வந்து என்ன தேவனங்கள் கொடுக்குறாரு, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ரன் பண்ணலாம் அப்படி போன்ற முழு தகவலை இந்த பதிவில் நான் உங்களுக்காக பதிவிடுறோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு சொல்லிட்டாருங்க. ஒரே டேக்கில் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. சும்மா ஜஸ்ட் வேலை செஞ்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம். ஸோ சரியா போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க அண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்க? குமரேஷங்கண்ணா. நம்ம என்ன ஊரில் இருக்கோம்? நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் அரசூர் தட்டாம்பூர்னு கிராமத்தில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குங்கண்ணா. நம்மகிட்ட மொத்தம் எத்தனை உருப்படி இருக்குண்ணா? ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு. மாடு ஒரு 22 உருப்படி இருக்குங்கண்ணா. சரிங்க. ஆடு குட்டியில் ஒரு 50 உருப்படி இருக்குங்க. குதிரை எல்லாம் பார்த்தேன். குதிரை இருக்குங்க. ஆமாங்க. குதிரை எத்தனை குதிரை இருக்கு? குதிரை ஒரு குதிரை இருக்குன்னா நாட்டு குதிரைங்க. ஓட்டுறதெல்லாம் இல்லைங்க, சும்மா தான் அந்த காலத்துலேருந்து வச்சிருக்குங்காடி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக எத்தனை உருப்படிங்க? நான் மாடு ஒரு 22 உருப்படி இருக்குங்க. 20ங்க. ஆமாங்க. ஆடு குட்டிகளில் செம்மறி இதெல்லாம் ஒரு 50 உருப்படி இருக்குங்க. 50 மொத்தம் 70 80 உருப்படி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ முழு நேரம் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? முழு நேரம் இதை பண்ணுறேங்கண்ணா. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல்ண்ணா. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் இது ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க. 6-7 வருஷம். 6 வருஷம். ஸோ நமக்கு வருமான ரீதியாக இந்த பண்ணை தொழில் பரவாயில்லைங்களா? ஆனால் பரவாயில்லைங்கண்ணா. இதுதான் உங்களோட முழு நேர தொழில்? முழு நேர தொழில் இருந்து தான் நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கண்ணா. குத்தகைக்கு நிலம் பிடிச்சி விவசாயம் பண்ணுறாங்கண்ணா. விவசாயமும் பண்ணுறீங்க. விவசாயம் எத்தனை ஏக்கர் பண்ணுறீங்க? ஆனால் ஒரு 20 ஏக்கருக்கு கரும்புங்கண்ணா. அது தனியாக சித்தப்பா பார்த்துக்கிறாருண்ணா. நம்ம உள்ள அப்பப்போ டைம் இருக்கப்போ போய்க்கிறதோட சரிங்க. பெருசாக உள்ள ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாதுங்க. நம்ம இதுக்கே டைம் சரியா இருக்குங்க. சரிங்க. இப்போ இதுதான் சொல்லிட்டு பண்ணை தொழில் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 உருப்படி நம்ம ஃபார்மில் இருக்கு. ஸோ நான் எல்லாம் சேர்த்தோம்னா வரலாம் இல்லைங்களா? 80 உருப்படி வரலாம். இதில் நம்ம வருமானம்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா இது நமக்கு சமாளிக்குமா? நம்ம தேவைகள் வந்து பூர்த்தி பண்ணுமா? நான் கண்டிப்பாக பண்ணுங்கண்ணா. நான் வந்துங்க ஃபார்ம் ஆரம்பிச்சது மைனஸ் இல்லைங்கண்ணா. சரி, 0லயோ +லயோ இல்லை, நான் மைனஸில் ஆரம்பிச்சுங்க. கொஞ்சம் விவசாயத்தில் வாழை போட்டுங்க, வாழையெல்லாம் கொஞ்சம் அடியாயிடுச்சுங்க காற்றுக்கு. சரிங்க. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையமாக போனால் மட்டும்தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியும். தனியாக விவசாயத்தை மட்டும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக ஒரு மாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாடாக வாங்கினுங்க. அதாவது 4 வருஷம் கூடித்தான் நம்ம இந்த 20-22 மாடு சேர்த்திக்கிறாங்க. ஆடு அதே மாதிரிங்க ஒரு 4 ஆட்டில் ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னொன்னா நல்ல ஆடு வந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கிறேங்க. சரிங்க. மாடு என்ன வகையான மாடுகள் வச்சிருக்கீங்க? எல்லாமே கிராஸ் தாங்கண்ணா. கிராஸ் தாங்க. ஜெர்சி கிராஸ், HF கிராஸ் தாங்கண்ணா. ஸோ நீங்கள் வாங்குற மாடுகள்லாம் என்ன பட்ஜெட்டில் இருக்கும்னு? ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா 13,000 மாடு இருக்குங்கண்ணா. 16 லிட்டர் கறக்குதுங்கண்ணா. 13,000 வாங்கி 16 லிட்டர் கறக்குங்க. என்னன்னா வத்தக்கரை 8 வருங்கண்ணா. எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைங்க. சரிங்க. சீப் அண்ட் பெஸ்ட். வெட்டுக்கு போகிற மாடு, சிம்பிளாக சொல்லணும்னா வெட்டுக்கு போகிற மாட்டை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி அடுத்து இதுக்கு அதாவது 16 லிட்டருக்கு பேசிக். இப்போ நம்ம செட்டுக்குள்ள இருக்கிற எந்த மாடுமே 16க்கு கீழே கறக்காதுங்க.
பீக்லிங்க அந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. அப்போ அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கின மாடு? நான் அதிகபட்ச விலை 55 ரூபாய்ங்கண்ணா. அதுக்கு மேலே இது வரைக்கும் மாடு இருக்கு இல்லைங்கண்ணா. 16 லிட்டர் கறக்குதுங்க. ஆனால் 55 ரூபாய்க்கு அது 68க்கு ஒரு மாடு ஃபைனலாக வாங்கினேங்கன்னா இப்போ இந்த நம்ம SM கேட்டில் ஃபீடு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறங்க ஒரு 23 லிட்டர் வரைக்கும், அது இப்போ பீக்கில் 23, நான் 4 மாதம் ஆச்சுங்க கண்ணு போட்டு. ஓகே. 23 லிட்டர் வருதுங்கண்ணா பீக்கில். அந்த ஒரு மாடு மட்டும் 20 மாடு மட்டும் வருது. ஸோ எல்லாமே வாங்கி இந்த மாதிரி வெட்டுக்கு போகிற மாடு வாங்கி நீங்கள் மேக்ஸிமம் பாதி அதுதாங்கண்ணா. வால் இல்லாமல் இருக்கு, மொண்டு வால் இல்லாமல் பாதி இருக்குங்க. வெட்டுக்கு போகிறது 30-35 தான் நார்மல் பட்ஜெட்டுங்கண்ணா. அந்த கண்டிஷன் இதெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க. 17 லிட்டருங்க சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 20,000 வாங்க மாட்டேங்க. 20,000 வாங்க மாட்டேங்க. நான் ஒரு மாதம் எட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி இதில் பாதி தான் இருக்குங்க வரையில. அந்த கண்டிஷன் தாங்க வச்சுக்கோங்க. சரிங்க. இது 35க்கு வாங்கினதுங்க, கண்ணோட வாங்கினதுங்க. சரிங்க. அப்புறம் இது இப்போ அடுத்த இதுல நம்மகிட்ட சினையாகி. இல்லை இப்போ எனக்கு என்ன டவுட்டுங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஆனால் கண்டிப்பாங்கண்ணா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது லாஸ் தான். எப்படின்னா நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு எட்டு வரோம்னா சரிங்க, அந்த இதுல வந்து சினையெல்லாம் வெட்டு வருவோம் நம்மகிட்ட. அதாவது அங்கே 2 தான் கறந்துருக்கு பால். ஆனால் நம்மகிட்ட வந்து நம்ம சைலேஜிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சைலேஜுங்க. சரிங்க. ஒரு 5 லிட்டருக்கு வருதுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த மாட்டுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த இதில் எடுத்துருவோம். அதுக்கு மேலே மாடு என்ன கண்டிஷன் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மாட்டை ரெடி பண்ணி அடுத்த ஈத்தில் நம்மளோட முழு ஈல்டு என்னமோ அதை நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்க. இப்போ நம்ம கொடுக்குற அடர் தீவனம்னு சொல்லிட்டு பசுந்தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜ் மட்டும் தாங்க. அதான் அடர் தீவனம் என்ன கொடுக்குறீங்க? ஆனால் அடர் தீவனம் ஃபர்ஸ்ட் பீர் வேஸ்ட் மட்டுமே போட்டுருந்தாங்கண்ணா. ஃபர்ஸ்ட்ல ஆமாங்க. சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பீர் வேஸ்ட் மட்டுமே போட்டுருந்தேங்க. ஆனால் சைலேஜ் நான் எப்பவுமே கொஞ்சம் ட்ரையாக போடுவேங்க. ஓரளவுக்கு சோளம் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் பங்கர் போடுவோங்கண்ணா. சரிங்க. 20 டன் 30 டன் அந்த மாதிரி பங்கர் பிளான் பண்ணி வச்சுக்கிறேங்க. சரிங்க. அப்படி தான் போட்டுருந்தேங்க. சரிங்க. அப்புறம் இப்போ நம்ம SM கேட்டில் ஃபீடை பார்த்துட்டுங்கன்னா சரின்ட்டு அது நான் ரொம்ப நாளாக அதை பார்க்குறேங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லாக்கு முடியும் நம்மளுக்கு அது தெரியலிங்க. சரிங்க. அப்புறம் பெருமாளூர்ல JV ஃபார்ம்னு நினைக்கிறேங்க, JV டைரி ஃபார்ம் தெரியுமா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு பேசி அப்புறம் பார்சல்ல எடுத்துங்க. ஒரு மூட்டைக்கு மட்டும் மூணு ஒரே மாட்டுக்கு 3 மூட்டை பார்சல்ல எடுத்து அந்த ஒரு மாட்டை சாம்பிள் பண்ணிட்டுங்க. சக்சஸ் அதுக்கப்புறம் தான் இப்போ டன் கணக்கில் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களா. ஓகே. இப்போ எத்தனை டன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இப்போ லாஸ்ட்டாக 4 நாங்களோட வந்துச்சிங்கன்னா, அதாவது எனக்கு கீழே ஒரு 5-6 விவசாயிக்கு நான் ஒவ்வொரு மூட்டை கொடுத்துங்க. சின்ன விவசாயிகளுக்கு ஒரு 4 மாடு 5 மாடுகளுக்கு கொடுத்து ஒரே மாட்டு கொடுங்க. போட்டு பார்த்துட்டு எல்லாருமே ஓகே அப்படின்னு இப்போ பெல்லட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லிட்டருக்கு 400 ரூபா வச்சு கொடுக்க சொல்லி இதை கம்பேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்துங்க. எனக்கு ஒரு 1.5 டன்னுங்க. ஒரு பேலன்ஸ் 1.5 டன், ஆளுக்கு 10 பேக்கு 5 பேக்கு 5 பேக்கு இந்த மாதிரி பிரிச்சுட்டு மொத்தம் 3 டன் எடுக்கிறீங்க. 3 டன் எடுத்துருக்கீங்க. சரி. எடுத்த உடனே இந்த அடர் தீவனம் சொல்லிட்டு போயிடும். எடுத்த உடனே SM கேட்டில் சொல்லிட்டு பேசிடுறோம். ஆக்சுவலி நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை பதிவு பார்த்துக்க தான் வந்தோம். ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறதுனால தான் அந்த ஆமாங்க. இல்லை நம்ம எங்கே போனால் நான் எல்லாமே போட்டுங்க. சிம்பிளா சொல்லணும்னா அதாவது பிராண்டுங்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டேன். பீர் வேஸ்ட், மக்காச்சோள வேஸ்ட், குளுக்கோஸ் வேஸ்ட், பிஸ்கட் வேஸ்ட் எல்லாத்தையுமே பாட்டு வந்துட்டேங்க. இப்போ ஃபைனல் வந்து இது வந்து நான் வந்து பார்க்கல மாட்டுக்கு ஒரு 2.5 மாசமா கொடுக்குறேங்க. அந்த மாடு பாத்தீங்கன்னா ஷைனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இவங்களா இந்த மாடுங்க. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுத்து 3 மூட்டை போட்டேங்க. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். நார்மலாவே நம்ம ஃபார்ம்ல இருக்கிற மாடு எதுவுமே உங்களுக்கு பெருசா இருக்காது. எல்லாமே ஒரு மீடியமா தான் இருக்குங்க. ரொம்ப எலும்பு தோலுமா அந்த மாதிரி உங்களுக்கு சைலேஜ் ஃபீட் பண்ணாலே உங்களுக்கு நார்மல் வந்துருங்க. இந்த ஃபீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடு நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட்டுங்க. பாலுலயே ஒரு 2 லிட்டர் பேசிக் சொல்ல வேண்டாம், 2 லிட்டர் நார்மலா இன்க்ரீஸ். அதுல இருந்து மாடு ஷைனிங் இருக்குங்க. ஒரே இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கேன். 2 மாசம் ஆச்சுங்க. மடி தேட்டமோ அது எந்த தொந்தரவும் இல்லைங்கண்ணா. சரி. இப்போ இவங்களுக்கு எத்தனை பல்லு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஆனா இது பல்லு கடப்பல்லு வாங்கிட்டு வந்தீங்கன்னா 68க்கு வாங்கிச்சிங்கண்ணா. 68 உங்க பீக்ல கறந்துட்டு இப்போ 4 மாசம் ஆச்சுங்கண்ணா. எவ்வளவு கறக்கிறதா சொன்னீங்க? ஆனா காலையில 12 ஈவினிங் 11 வருங்கண்ணா. இந்த மாடு கறக்குதுங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா 17 லிட்டர்னா 20,000 மாடுங்க. நீங்க டாப் குவாலிட்டி எடுத்து சந்தையில் போய் டாப் குவாலிட்டி 1 லட்ச ரூபா போட்டுட்டு வந்தாலும் ஊருக்காட்டுக்குள்ள வந்து 5-6 ஏமாந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால செலக்ஷன்ல தெளிவா இருக்கணும். நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல. ஆனா நம்மளுக்கு மாடு வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு. இந்த மாடு கறக்குங்கன்னா உங்க கைக்கு போனா கறக்கு அப்படின்னு பாருங்க. அப்புறம் நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாடு விலையெல்லாம் பேச மாட்டாங்கண்ணா. போவேன் மாட்டை பாப்பா ஏத்தி விட்டுருவாங்க. அது எங்களுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் மாட்டுல இருந்தே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல போறதுனால அது நம்மளுக்கு நல்ல மாடா வந்தா பொறி கொடுத்துருவாருங்க. அந்த கண்டிஷன் வைங்களா. அந்த ஃபர்ஸ்ட் மாடு தான் 13 ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க. முதல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் மாடுங்க. இவங்க 17,000 ஆமாங்கண்ணா. இதுக்கு ஒரு 17 இருந்து 18 கேரண்டிங்கண்ணா. சரிங்க. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? ஆனா இது வாங்கி 4 வருஷம் முடிஞ்சுங்கண்ணா. 4 வருஷம் முடிஞ்சுங்க. 4 வருஷம் முடிஞ்சு பீக்கில 17-18 கேரண்டிங்கண்ணா. ரொம்ப சின்ன மாடா இருக்காங்க. ஆனா அவ்வளவு நம்ம ஃபார்ம்ல எல்லாமே சைஸ் தாங்க. ஆனா நீங்க வந்து பெரிய மாடுதான் கறக்குங்கிறது வந்து ஒரு நாம மூட நம்பிக்கையா இருக்கலாம். நாம என்னன்னா ஓவர் ஃபீடிங், அதாவது அந்த மாட்டோட கெப்பாசிட்டியை எடுக்கிறோம் அவ்வளவுதான். நான் வந்து இதுக்கு கறக்குதுன்னு நான் சொல்லவில்லை. அந்த மாட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு விவசாயிகள் நிறைய பேர் தெரியறது இல்லை. இப்போ 10 லிட்டர் கறக்குதுன்னா அதுக்கு நம்ம உண்டான தீவனத்தை கொடுத்தா தான் 10 லிட்டர் கறக்குங்க. நான் ஒண்ணுமே போடலன்னா 4 மூணு தான் கறக்கு. அப்ப என்ன இது 4 மூணு தான் கறக்குன்னு சொல்லியே கொடுப்பாங்க எனக்கு. ஆனா அது எங்கிட்ட வந்தா ஒரு வாரம் 2 வாரத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 4 3 சொல்லி கொடுக்குறப்ப 6 7 அந்த ரேஷியோக்கு நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம மெயின் வந்து ஃபீடுங்கண்ணா.
அதான் வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இவங்க திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க, என்ன பத்தி பேச மாட்டேங்க. ஆனா இது 30 ரூபாய்க்கு கிட்ட வந்தாங்கண்ணா, கை கறவை இல்லைங்க. ஆமா, 30 ரூபாய்க்கு கிட்ட வந்தாங்கண்ணா. செம பிரீடு இல்லைங்களா? நல்ல பிரீடுங்கண்ணா மாடு. இவங்க இப்போ எவ்வளவு கறக்குறாங்க? ஏதாவது கண்ணு போட்டாங்க? ஆனா கண்ணு போட்டு 5 மாசம் ஆச்சுங்கண்ணா. சரிங்க. ஏய் பண்ணி 2 மாசம் ஆயிருக்குதுங்கண்ணா. ஆனா இது பீக்ல ஒரு 18 வந்துச்சுங்க. அதாவது இதோட அச்சீவ் வச்சுங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிங்கன்னா கண்ணு போட்டு ஒரு வாரத்துல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிங்க, அப்புறம் மாட்டை மடி ரெடி பண்ணுங்கண்ணா. சரிங்க, இப்போ எல்லா மாடையுமே நம்ம வெட்டு தான் எடுத்து வந்து மேக்ஸிமம் அந்த வால் இல்லாத மாடெல்லாம் பார்த்துலாம் நான் சைடு இருக்கு, அந்த சைடு இருக்காங்க. சரிங்க, இது உங்களுக்கு எட்டுன்னு வந்த உடனே இது கறக்காது, அடுத்த ஈத்து தானே கறக்கும்? ஆனா கறக்குங்க. மெயின் வந்து நான் சொல்லணும்னா, நம்ம 1 லட்ச ரூபா போடல, நான் வெறும் 20,000 தான் போட்டுக்கிறோம். என் ஃபார்ம்ல இருக்கிற எந்த மாடு வித்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான், எதுலயுமே லாஸ் வராது. எந்த மாடுமே எனக்கு லாஸ் இல்லைங்க. நான் 20,000க்கு வாங்கின மாடு நீங்க 30,000க்கு இப்போ வித்தாலும் வித்து போங்க. நான் வந்து சென்னையெல்லாம் சொல்லவில்லை, இருக்கிற கண்டிஷனுக்கு எடுத்து கொடுத்தோம்னாலும் 30,000க்கு போயிருக்கேன். ஃபியூச்சர் இருக்குங்கன்னா ஒரு 2 வருஷம் இதுல இருந்துட்டுங்க, அடுத்து லூஸ் ஹவுசிங் பண்ணலாங்கிறத பிளானுங்க. நல்ல பிரீடா எடுத்து 2 வருஷத்துக்கு இதில் நவுத்திக்கலாம். இருக்கிறத எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு இடம் இல்லைங்க. அங்கதான் கொண்டு போனங்க. அங்க பங்கர் இருக்குங்க, அங்கே பங்கரை போய் இப்போ வந்து பங்கர்ல இருந்து சைலேஜ் நான் டிராக்டர்ல எட்டு வந்து 2 வேலை பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதை நம்ம அங்கேயே ஃபியூச்சருக்கு பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல தாயாடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மாட்டாங்க கொண்டு போயிட்டு ஃபுல்லா தாயாடா பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஆனா இந்த தொழில வந்து பொறுமைங்கண்ணா மெயின். யாரா இருந்தாலும் சரி, வச்சதும் ஜெயிக்கணும்னா முடியாது. பொறுமை இருந்தீங்கன்னா கண்டிப்பா, அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், 4 வருஷம் கழிச்சு நாம இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இருப்போங்க. நாளைக்கே இருக்கணும்னு நினைச்சா வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் உண்மையான இது வந்து ரீசன் அதுதான். சரிங்க, இப்போ இந்த வால் இல்லாத மாடு தான் இவங்க எவ்வளவு கறக்குறாங்க? ஆனா இது இப்போ 18 இருக்குங்கண்ணா. 18. ஆமாங்கண்ணா. பாருங்க, வால் இல்ல வெட்டு போன மாடு 18 சொல்றாரு. அப்புறம் அது வால் இல்லைங்க, அது 20 ரூபாய்க்கு எட்டு வந்து அது 4 வருஷம் ஆச்சுங்கண்ணா. அந்த மாடு எட்டு வந்ததுக்கு அப்புறம் இது 2வது மாடு எடுத்து செம்ம ஷைனிங்கா இருக்கு, நல்ல ஜெர்சிங்கண்ணா. பிரீடெல்லாம் நல்ல பிரீடுங்க. இவங்களுக்குமே வால் இல்ல. ஆமாங்க. ஸோ எல்லாமே வெட்டுக்கு போகிறது பார்த்தா இது 30 ரூபாய்க்கு எடுத்துங்கண்ணா. 13 லிட்டருங்கண்ணா. 30 ரூபாய்க்கு எடுத்து 13 லிட்டருங்கண்ணா. ஸோ ஃபீடு தான் இங்கே வந்து பிக் ரோல் பண்ணுது இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பாங்க. என்ன தீவனம் கொடுக்கறதுங்கிறதா முக்கிய. விவசாயிகளுக்கு வந்து எதுவுமே தெரியறது இல்லைங்க. நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கருகாத்தோடு, பருத்தி கொட்டை, ஏதோ ஒரு கம்பெனி ஃபீடு, இவ்வளோதான். மற்றது வந்து மாட்டை எப்படி வச்சிருக்கணும். மெயின் கம்ப்ளைண்ட் செனை பிடிக்கல. இது எல்லாம் போடுறாங்க, மெயின் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் வந்து செனை பிடிக்கல. மினரல்ஸ்னா என்ன ஏது எனக்கே பேசிக்கா 2 வருஷம் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். நானும் வாங்கிட்டு வருவேன், கரப்பா செடனிக்கலையே வித்துரு இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் மினரல்ஸ், கால்சியம் உண்டானம் என்ன, அதப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம நாலேஜ் இதாகத்தான் இதெல்லாம் கொடுத்தோம்னா நாம் கண்டிப்பா இந்த மாட்டுக்கு இந்த ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து மாடு வாங்குவாங்க, டாப் குவாலிட்டியில் மாடு லேக்ஸ் கணக்கில் போட்டு வாங்குவாங்க. பட் அவங்க வந்து எங்கே கோட்டை விடுவாங்கன்னா ஃபீடு தான். ஸோ ஃபீடு தான், அதை நீங்கள் ஒரு பாயிண்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அதுதான் பிக் ரோலாக வச்சு நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது முழு நேரமாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து இது போதுமான என்னுடைய தேவை வந்து நிவர்த்தி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? சரி, இப்போ டோட்டலாக 22 உருப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 22 உருப்படி மாட்டில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற மாதிரியா சொல்ல முடியுமா? மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடன் இருக்குங்க. நான் மாட்டுப்பண்ணை ஆரம்பிச்சதே விவசாயத்துல விட்ட காசை பிடிக்கிறக்க வேண்டியது ஆரம்பிச்சதுங்க. இன்னும் 1 வருஷம் நான் இதை ரன் பண்ணணுங்க. ஆனா ப்ராஃபிட்னு பார்த்தா மாசம் 1 ரூபா இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நோட்ல எழுதி கணக்கு பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. நான் இன்கம் வருதுன்னா இந்த மாசம் ஒரு 50 ரூபா மிச்சமான ஒரு பக்கம் கொடுக்குறோம், மடி 10ஆவதுக்கு ஒரு பக்கம் வாங்குறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, சென மாடுக்கு நம்ம சைலேஜ் ஃபீட் பண்ணுவோம். கிரீன் நம்ம கிட்ட சுத்தங்க, நம்ம லேண்ட்ல கிரீன் வராதுங்க. லீஸுக்கு எடுத்து போட்டால் நம்ம ஒரு ஆள்கிட்ட டோட்டலா நானும் ஒய்ஃப் மட்டும்தான் பார்ப்பேங்க. ஒய்ஃப் வந்து தண்ணி வைக்கிறது, சாணி எடுக்கிறது, அதோட சரிங்க. மற்ற மில்கிங், டபுள் கேன் செட் மில்கிங் நான் ஒரே அளவு பார்த்துக்குவோம். எல்லாமே போடலாம், நல்ல மிஷின் கறவைங்கண்ணா. டபுள் கேன் செட்டுங்க, அட்டன் டைம்ல 2மே கறந்துக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்குங்கண்ணா. நம்ம எல்லாம் பார்க்கறனால கிரீனுக்குள்ள போலிங்க. அப்ப என்ன ஆகுனா, நாம ட்ரை இருக்கிற அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா நம்ம செலவு பண்ற மாதிரி வருங்க. இதே கிரீனா இருந்தா ஒரு 70 ரூபா 80 ரூபாய் நிறுத்திக்கலாம், கான்சென்ட்ரேட்டை மட்டும் கொடுத்துட்டு. இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 4 மாடு வெளியே நிற்குதுன்னா அது ஒரு சின்ன மைனஸ் வருங்க. வேற ஒன்று ஒரே முட்டா ஒரு 4 மாடு 5 மாடு வெளியே போறப்ப கொஞ்சம் இன்கம் குறைங்க. ஆமாங்கண்ணா. சரி, இப்போ பீக்ல இருக்கல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கங்க. அதான் இப்போ அடுத்த கொஸ்டின் அதுதாங்க. இப்போ பொதுவாக வந்து மக்களுடைய கருத்து என்னன்னா, இப்போ ஒரு 5 மாடு இருக்குன்னு வச்சுக்கோம் ஃபார்முக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 5 மாடுமே 5 மாட்டுல ஒரு 4 மாடு பயங்கர பீக்ல கறக்கும். ஸோ அப்போ வந்து பயங்கர ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கும். ஸோ டவுனாவ கையில காசு இல்லாம மாடுக்கு தீவனம் வாங்கி போடாம, ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டத்தை போயிட்டு இருக்கும். அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஆனா நான் அதாங்கண்ணா, நான் ரொட்டேஷன் தான். தோட்டத்தில் எடுத்து இதுல போடுறேன், இதை எடுத்து அதுல போடுறேன். வருஷம் ஒரு கத்தா கடாய் குட்டி இல்ல விற்பங்க, அதை எடுத்து மறுபடியும் இப்படியே ரொட்டேஷன் பண்றதுனால எனக்கு தெரியாதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மாசம் ஒரு 10,000 10,000 கூட இருக்கலாம், நான் வெளியே வாங்கி போடுவேன். ஒரு மாசம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கையிலையும் இருக்கலாம். அது நம்ம வந்து கரெக்டா கணிக்க முடியாதுன்னு வச்சுக்கல. நம்மளுக்கு நாம வந்து கையிலிருந்து
போட்டு ஃபார்மை ரன் பண்ணுறோங்கிற பட்சத்துக்குங்க இந்த 20 மாட்டுக்கு மாதம் ₹1 கேரண்டியாக ப்ராஃபிட் பார்க்கலாங்கண்ணா. சரிங்க. இப்போ 20 மாட்டுக்கு வந்து மாதம் ₹1 ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகள் வந்து பார்ப்போம். ஆடுகள் வந்து என்ன வகையான ஆடுகள் வந்துச்சு? ஆடு வந்துங்கன்னா தலைச்சேரிங்க, சரிங்க, சோர்ஜத் கிராஸுங்க, சிரோகிங்க. ஆனால் இது எல்லாமே இதுவுமே கசாப்புக்கு வந்த ஆடுங்க. நம்மளுக்கு ஆடு கொடுக்குறக்கு ஒரு ஃப்ரெண்டு கசாப்பு வச்சிருக்கு அப்படிங்க. அவர் நல்ல ஆடா சென்னையாடா வர்றப்ப நார்த்து போவாங்க, கேரளா போவாங்க, அவங்க கடைக்கு எடுத்து வர்றதுக்காக. அப்போ இதில் இது ஒஸ்மனாபாடிங்க, அது சிரோகி கிராஸுங்க, அந்த செம்மிங்க, இது தலைச்சேரிங்கண்ணா. இதெல்லாம் கேரளா, அந்த ஒரு ஆடு கேரளா இட்டு வந்தாங்கன்னா இது இந்த செட் எல்லாமே அந்த ஒரு ஆட்டுல இருந்து டெவலப் பண்ணுதுங்கண்ணா. அது பிரீடு நல்லா இருக்கு, மில்கிங் நல்லா இருக்கு அப்படிங்கறனால இந்த குட்டி இதெல்லாமே அப்படியே ஒரு ஆட்டுல இருந்து அப்படியே டெவலப் பண்றது. அந்த ஆடு எவ்வளவு மில்கிங் வருதுங்க, எவ்வளவு பால் கறக்கு? ஆனா பால் வந்துன்னா ஒரு 1.5 லிட்டர் கேரண்டியா இருக்குங்கண்ணா. 1.5 லிட்டர் ஆட்டுல கறக்கு? ஆமாங்க, கறக்கு. என்ன பிரீட் சொன்னீங்க அது? ஆனா அது கேரளா இல்லைங்க, தலைச்சேரியில ஜமுனாபாரி கிராஸ் இருக்குங்கண்ணா. காது கொஞ்சம் லென்த், கொஞ்சம் காது லென்த்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிராஸுங்க. சரிங்க. இப்போ ஆட்டுல இருந்து வருமானம் என்ன வருது? எத்தனை ஆடு இது வரைக்கும் இதை விற்பனை பண்ணிருக்கீங்க? ஆனா வருஷம் டைம் பண்ணுவோங்கண்ணா. ஒரு 12 தாயாடு தான் வச்சு பண்றேங்க. சரிங்க. ஃபார்ம் இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நம்ம குட்டியில எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிற ஐடியால நம்ம மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலீங்க. இதே போதும் அப்படிங்க. நம்ம தான் சொல்றது வந்து பொறுமை. காலங்கள் போனா மட்டும்தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியுங்க. அதனாலங்க வருஷம் டைம் தான் குட்டி விற்பங்கண்ணா. இப்போ இந்த பேட்ச்ல அதுல ஒரு 8 கடை இருந்துச்சுங்க. ஒன்று இப்போ போன வீக்ல கொடுத்துருங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கேட்டாங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டுங்க. இப்போ அதுல ஒரு 5 குட்டி இருக்குங்க. அந்த சின்ன குட்டியில ஒரு 5 குட்டி இருக்குங்க. இந்த இதுக்கு அவ்வளவுதாங்க. அடுத்து இதை க்ளோஸ் பண்றேன். அதாவது நம்ம கோயில் ஃபங்க்ஷன் வந்து இந்த லைன்ல வைகாசிக்கு மேல ஆவணிக்குள்ள நிறைய கோயில் ஃபங்க்ஷன் வருங்க. நம்ம அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறோங்க, வேற இடையில இல்லைங்க. அந்த அளவுக்கு இல்லைங்க. 100 ஆடு 200 ஆடு வச்சு பண்ணா மட்டும் தான் 24/7 நம்ம குட்டி கொடுக்க முடியும். இது அப்படி இல்லைங்க. இது முடிச்சாச்சுன்னா மறுபடியும் அடுத்த வைகாசி வரைக்கும் இல்லைங்க. அந்த கண்டிஷன் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா கீழே வந்து கோழி வச்சிருக்கேன். ஆமாங்கண்ணா. முட்டையெல்லாம் விட்டு அப்படியே எடுக்கணும். இன்னைக்கு விட்டது இங்க ஒரு முட்டை விட்டுருக்குண்ணா, எடுக்கணுங்க. சரிங்க. கீழே எத்தனை கோழி இருக்காங்க? என்ன வகையான கோழி வச்சிருக்கீங்க? அன்னைக்கு இதெல்லாம் நாட்டுல பெருவிட்டு கோழிங்கண்ணா. இது வரைக்கும் இல்லைங்க. இப்பதான் என்ன ஆட்டு புடக்கை வந்துங்க அப்படியே இரிக்குதுங்க. நாம உள்ள பூந்து வலிக்கிறப்ப இருந்த செட்டுக்கு அப்படியே நான் பறந்துடுச்சுங்க. நம்ம இதே புதுசா போடுறதா ஹைட் வச்சு கொடுத்துருக்கலாங்க. நம்ம இருந்த செட்டு கிடைச்சனால நம்ம உட்காந்துட்டு உள்ள கூட்ட முடியுங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாய்க்கிறதுக்காக ஒரு 4 கோழியில வாங்கி விட்டு அப்படியே கலைக்கிறப்ப நம்மளுக்கு கூட்ட ஃப்ரீயா இருக்கு, நம்மளுக்கு ஒரு சின்ன இன்கம் ஆகி வீட்டு தேவைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் பண்ணிக்கிறேன். இப்போ கோழி மொத்தம் எத்தனை கோழி இருக்கு? ஆனா கோழி தாய்க்காலி இப்போ ஒரு 3 கோழி இருக்குன்னா, ஒரு நடையில் இருக்குங்கன்னா, மொட்டு வைக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 3 இருக்குங்கண்ணா. சாவலுக்கு ஒரு 4-5 சாவல் இருக்குண்ணா. அப்புறம் குஞ்சு ஒரு 7-8 குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ மாடுகள் வந்து நிக்கிறதுக்கு மேட் போட்டுருக்கீங்க, ஷெட் எந்த அளவுக்கு போட்டுருக்கீங்க? மொத்தம் நம்ம ஃபார்ம் வந்து எவ்வளவு சென்ட்ல இருக்கு, எவ்வளவு இடத்துல இருக்கு? ஆனா இது மொத்தமா 30 சென்ட்டுங்கண்ணா வீடோடைங்க. சரிங்க. வெளியே ஓப்பன்ல ஒரு 5 சென்ட் போயிருங்கண்ணா. இது மாடு நிக்கிறது ஒரு 10-12 சென்ட்டுக்குள்ள வருங்கண்ணா. சரி. எப்பவுமே மாடு வந்து இப்படி கட்டியா தான் இருக்குமா, இல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விடுவீங்க? ஆனா ஃப்ரீ ரேஞ்சில் இல்லைங்கண்ணா. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துனது, 2வது கிராஸ் பிரீடிங்க இடிச்சுக்க ஆரம்பிச்சுங்க. அதனால நம்ம அப்படி பண்றது இல்லைங்க. இப்போ காலையில வந்து 4 மணிக்கு எந்திரிப்பாங்கண்ணா. 4 மணிக்கு எந்திரிச்சாங்க. காலையில் எந்திரிச்சதையுமே 22 மாட்டுக்கு முதல் சைலேஜை கொண்டாந்து கொட்டிடுவோங்க. இங்கதான் ஃபீடிங். ஆமாங்க. காடியில மாடு ஃபுல்லா நைட்டு வெளியே இருக்குங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே எல்லா மாட்டுக்கு சைலேஜை கொண்டாந்து போட்டுருவோங்க. போட்டுட்டு அப்புறம் தவிடு வந்து நான் எப்பவுமே ட்ரை இல்ல புட்டு பாதம் தான் வைப்பேங்க. தண்ணியாட்ட தாலியெல்லாம் அப்படி வைக்கவே மாட்டேங்க. பால் கறக்கிறப்ப நான் வந்து கான்சென்ட்ரேட்டை ஃப்ரண்ட்ல வச்சு நான் பால் கறந்துக்கிறதுங்க. ஏன்னா ஒரு மாடு கண்ணு இல்லாம நிக்காது, வெளியே இருந்து எட்டு வரோம். அது உங்களுக்கு என்ன டக்குன்னு அந்த அடர்த்தியான சாப்பிட்றோட இதுல வந்து நம்மளுக்கு நீங்க பால் குதைக்கிறது பிடிக்கிறது தொந்தரவு எதுவும் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பழகிருச்சுங்க. நம்ம பால் கறக்கிற இடம் தனியா போட்டுருக்குங்க. அதெல்லாம் வச்சு கறந்துக்குவோங்க. இப்போ மாடு வந்து நைட் டைம்ல விடுவீங்கன்னு சொல்லாதீங்க, நைட் ஃபுல்லா வெளியே கொண்டு வந்து கட்டிடுவோம். இது ஃப்ரீ ரேஞ்ச் கிட்ட கட்டி வைப்பாங்க. அதாவது ஓரளவுக்கு மாடு நல்லா நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டி வைப்பாங்க. 24/7 மாடு ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க. ஈவினிங் ஒரு 8-9 மணிக்கு வரைக்கும் இங்க வச்சிருந்தாலும் மாடு ஃபுல்லா கெஸ்ட் எடுக்கிறது, ஹீட் உள்ள வரதுனால ஸ்ட்ரெஸ் ஆயிங்க. கொஞ்சம் ஓப்பன்ல இருந்தா மாடு ஃப்ரீயா இருக்கு. நம்மளுக்கு பால் இதுக்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வாரம் உள்ள போடுறதுக்கு ஒரு வாரம் வெளியே கொண்டு போட்டீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் உங்களுக்கு அதுல இன்க்ரீஸ். இந்த மாதிரி வெளியில ஷெட்ல இருந்து வெளியே கொண்டு கட்டும்போது மாடு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா வச்சிருக்கணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இட வசதி இல்லை. அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு நேரமாவது ஃப்ரீயா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஐடியால பண்ணிக்கிறேன். சரி. அதுக்கு அந்த அங்க ஒரு பரண்மேல் ஆமாங்கண்ணா, அது ஆடுங்கண்ணா. அது அங்க என்ன ஆடு இருக்காங்க? ஆனா அதுலயும் எல்லாம் அந்த ஆட்டோட குட்டி ஒரு செட்ல இருக்குங்கண்ணா. அப்புறம் இந்த உள்ள செம்மறி இருக்குங்க. அப்புறம் பக்ரீத்துக்காக கொடுக்கறதுக்கு ஒரு 3 கிடாய் இருக்குங்க. பக்ரீத்துக்காக கொடுக்கறது ஒரு 3 கிடாய் வச்சிருக்கீங்க. சோ இந்த கிடாலாம் எவ்வளவு ரேட் போகுங்க? ஆனா கிடாய் ஒரு 30 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுப்பாங்கண்ணா. இன்னும் டைம் இருக்குன்னா ஒரு 3 மாசம் இருக்குங்க. 30 ரூபாய்க்கு மேல வந்தா அதெல்லாம் ஒன்றும் பல்லு போடல. இந்த ஒண்ணுதான் பல்லுங்க, 4 பல்லுங்க. சரிங்க. அந்த 2 ஒன்றும் பல்லே போடலைங்க. சரிங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம் இல்லைங்களா? ஆமாங்க. 30 சென்ட் சொன்னீங்க. ஆமாங்க. ஸோ 30 சென்ட் வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து இதை ஃபார்ம் ரன் பண்ணி ஸோ அடர்றது வந்து வெளியில் வாங்கிக்கிறீங்க. சைலேஜ் வந்து பங்கர் போட்டுக்கிறீங்க. ஸோ பெருசாக இடம் கிடையாது, தேவையில்லை. ஸோ 30 சென்ட் இதெல்லாம் 30 சென்ட்ல இதை தேவையானது வெளியே வாங்கிக்கிட்டு அது மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு, மாற்றி கட்டுறதுக்கு, ஆடு வளர்க்குறது, பறன் மேல கோழி, பறன் கீழே கோழி வளர்க்குறது எல்லாத்துக்குமே 30 சென்ட்ல இன்க்ளூடிங் வீடு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமாங்க. இன்க்ளூடிங் வீடு. இதுதான் உங்களுடைய வருமானத்தை பூர்த்தி இப்போ பண்ணி. ஆமாங்க.
சரிங்க சரிங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபீடிங் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா? கிரீன் சைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க. ஆமாங்கண்ணா. சைலேஜ் கூட அந்த SM கேட் ஃபீட் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா இல்ல SM ஆனா இல்லைங்க, நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பீர் வேஸ்ட் போட்டுருந்தேங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, நான் பெல்லட்டெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தேன், தனியா பீர் வேஸ்ட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா ஒரு சில கிராஸ் பிரீடு மாட அந்த டேஸ்ட் பழகிட்டா வேற மாத்திரம்னா மாறது இல்லைங்க. அதுக்காக என்ன பண்றதுன்னா பேசிக்கா ஒரு 2 கிலோ, பேசிக்கா 2 கிலோங்க, கொஞ்சம் சேர்த்து கறக்கிறது வேலைக்கு ஒரு 8 லிட்டர் 9 லிட்டர் கறக்கிறது 3 கிலோ வேஸ்ட்டுங்க. அந்த 3 கிலோ வேஸ்ட்டை நான் வந்து ஒரு 3 லிட்டருக்கா நான் கணக்கு பண்ணிக்கிறேங்க, நானா மைண்ட் செட் பண்ணிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல எவ்வளவு கறக்குது, ஒரு 8 லிட்டர் கறக்குதுன்னா 3 லிட்டருக்கு 3 கிலோ பீர் வேஸ்ட் சரியா போச்சுன்னு வச்சுக்கேன். பாக்கி 5 லிட்டருக்கு வந்துங்க SM கேட்டல் ஃபீட் வந்துங்க 400 கிராம் வச்சு 400 கிராம் தனியாக ஒரு டப்பாவே கட் பண்ணி வச்சிருக்குங்க. அவ்வளோதான், நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க, மனசில் மைண்டில் வச்சுக்க வேண்டியதுங்க. ஒவ்வொரு டப்பா 5 டப்பா, இந்த மாடா அந்த டப்பாக்கு 7 மாடு போடணுமா, இந்த 7 மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு 7 டப்பா போடணுமா, அந்த மாதிரி போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கோங்கண்ணா. போட்டு அப்படியே ட்ரை ஆகுங்க, அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றுறது இல்லைங்க, அப்படியே பெஞ்சு வச்சோம்னா நீட்டாக சாப்பிட்டுக்குங்கண்ணா. SM கேட்டல் ஃபீட் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்கண்ணா. இப்போ எத்தனை மணிக்கு காலையில் ஏஞ்சி எத்தனை மணிக்கு வேலை தொடங்குங்க? ஆனால் காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போங்கண்ணா. சரிங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, அப்புறம் ஆட்டுக்குட்டி பால் திறந்து விடுவோங்க. மில்கிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்கண்ணா. ஒரு 7:30 7:45 மில்கிங் முடிச்சிருவோம். 7:30 முடிஞ்சிடும். சரிங்க சரிங்க. இப்போ சாயந்தரம் எத்தனை மணிக்கு கறப்பீங்க? ஆனால் ஈவினிங் வந்துங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்கண்ணா. இவரை 7:30 முடிஞ்சுங்க. நான் தீன் மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே கொண்டு நைட்டு பதியில் வச்சு போடுறப்ப இறக்கிதுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு 2, 2:30, 3க்குள்ள ஈவினிங் நைட்டு தீனை போய் போட்டுருவோங்க. ஒரு 3 மணிக்குள்ள கொடுத்துருவோம். 2 வேளை தீன் தாங்க, காலையில் 1, இப்போ போட்டுறாங்களா பச்சை தண்ணிங்க. காலையில் அதே மாதிரி 9-10 மணிக்கு பச்சை தண்ணி வச்சிருவீங்க. இப்போ எல்லாமே சாப்பிட்டு சைலேஜ் ஸ்டார்ட் பண்ணணுங்க, வண்டியில் இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பச்சை தண்ணி வைப்போங்க. பச்சை தண்ணி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் மாடு நிற்கிங்க. நம்ம அதுக்குள்ள அங்கே கான்சன்ட்ரேட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கான்சன்ட்ரேட்டர் சாப்பிட்டானா நேரா வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கிறதான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாடு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 6:10 அந்த மாடு ரெஸ்ட் எடுக்க போயிருங்க. அப்படியே வெளியே அப்படியே படுத்துக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. மணி காலையில் எடுத்துட்டு எழுப்பி இங்கே கூட்டிட்டு வரதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா. இப்போ SM கேட் ஃபீட் வந்து அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்முறையாக பாட்டுறேங்கண்ணா. வாங்கண்ணா. இப்போ இந்த HF எவ்வளோ கறக்குறாங்க? எதுங்கண்ணா? ஆனால் இது ஒரு 90 வருங்கண்ணா. 19 லிட்டர் வரும். ஆமாங்க. இது பாருங்க இருக்குலயே டாப் மாடுங்க செட்டுக்குள்ள. இது ஒருத்தர் ஒரு 1:30 சிந்தாமணியில் எடுத்ததுங்க. எடுத்து கால் குழம்பெல்லாம் புண்ணு வந்துங்க, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாம வெட்டு கொடுத்தாங்க. அப்ப நம்ம நண்பர் வந்துங்க, உங்களால ரெடி பண்ண முடியும்னா கொண்டு போங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் டாக்டர் வச்சு பேசி, நம்மளுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர் பிரச்சனை இல்லைங்கண்ணா, 24/7 என்ன எமர்ஜென்சினா நீட்டா வந்து பண்ணி கொடுத்துருவாருங்க. ட்ரீட்மெண்ட் மட்டுமே ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணாங்கண்ணா. மெடிசன்ஸ் மட்டுமே லிவர் டானிக், கால்சியம் டானிக், அயன் டானிக் இதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணீங்க. இப்போ சனை ஊசி போட்டு 4 மாசம் ஆச்சு, சென கன்ஃபார்ம் பண்ணா. 30 ரூபாய்க்கு எட்டு வந்தாங்கண்ணா. எவ்வளோக்கு? 30 ரூபாய்க்கு எட்டு வந்தாங்க. எவ்வளோ கறக்கும்? ஆனா இது நான் 8 வரல 1 டம்ளர் பால் இருந்துச்சுங்க. ஒரே டம்ளர், அதாவது மாடு விட்டா ஒரு வாரத்தில் செத்து போயிருங்க. அந்த கண்டிஷன் தான் மாடு எங்கிட்ட வந்துச்சுங்க. சரிங்க. இப்போ வந்துங்கன்னா ஒரே நேரம் கறக்குறேங்க. 6லேருந்து ஒரு 7 லிட்டர் இருக்குங்கண்ணா. ஒரே நேரம் தான் கறக்குறேங்க. இதை சிந்தாமணி இந்த பிரீட் இல்லைங்களா? இவங்க எப்படி எத்தனை லிட்டர் கறக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எக்ஸ்பெக்டேஷன்? ஆனா எங்கிட்ட அடுத்து எதுக்கு 25+க்கு குறையாதுங்க. 25+ குறையாதுங்க. அவ்வளவு மடடி அவ்வளவு. ஆனா இது கரெக்ட். ஆனா இவங்க 25 கறந்ததுங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா, அதாவதுன்னா சின்ன மாடை நீங்க எப்படி வேணாலும் போட்டு வளர்த்திட்டு போயிடலாம். சரிங்க. பிரீடுன்னு போகையில அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சு கண்டிப்பா வளர்த்தனா மட்டும்தான் சக்சஸ்ங்க. இதுக்கெல்லாம் அதாவது சிம்பிளா சொல்லணும், நாம வந்து கான்சென்ட்ரேட் கொடுத்துறோம். இல்லைன்னா மினரல்ஸ் கால்சியம் கம்பல்சரி கொடுக்கலைன்னா பிரீடுக்கு போறப்போ உங்களுக்கு மாடு வந்து கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வருங்க. ஒரே நாள்ல மாடு படுக்காதுங்க. 6 மாசம் 1 வருஷம் கூடி உங்களுக்கு மாடு வந்து படுக்கிற கண்டிஷனுக்கு போயிருங்க. இது உங்கள்ட்ட இப்போ 25+ கறக்கும் இல்லைங்களா? ஆனால் அடுத்து இது கண்டிப்பாக கறனா மடியே இல்லைங்க. இப்போ என்ன மடி இருக்குங்கண்ணா? காலையில லோடே இருக்காதுங்க. 6லேருந்து 7 லிட்டர் இருக்குங்க. ஜீவானாட்ட காட்டினீங்களா? பார்த்துங்க, பார்த்துட்டு மாடு நல்ல மாடுன்னு சொல்லிட்டுங்க. நல்ல. அப்புறம் உங்களுக்கு பக்கமா இருக்குன்னு சொல்லுங்க, டிரான்சாக்ஷன் ஃபீடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீடு கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா. அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. ஜீவானாட்ட தான் வாங்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு என்ன பர்பஸ்க்கு அதை பயன்படுத்துறீங்க? நான் பர்பஸ்னா அதாவது இப்போ இதே அது ஃபீடு வந்துங்கன்னா கண்ணு போறப்ப ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு மாடு குரோத்தும் சரி கண்ணின்றக்கு உண்டானது. அடுத்து இது வந்து பாலோட பெருக்கம் அதுக்குண்டான ஃபீட்லாம் அதுக்குண்டான அதாவது தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி அந்த ஃபீடு வந்து பண்ணிக்கிறாங்க. இதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நாள் ஆச்சுங்க ஸ்டார்ட் பண்ணி. இதுக்கு முன்னாடி மாடு இந்த சைனிங்கும் இந்த உடம்பிளக்கமும் இல்லைங்க. எனக்கே அதிசயங்க. இப்போ நேற்று நைட்டு கூட கூப்பிட்டு பேசினாங்க. ஆனா அந்த ஃபீடு மூஞ்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மாடு நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபீடு வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் தான் கொடுக்கணும். 20 to 25 நாள் அவ்வளவுதான் கன்டினியூ பண்ணணும்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் கண்டிப்பா நம்ம 20 நாளைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோம்னா இதை நான் வெளியே தட்டு வந்தாங்க. அதனால நம்மளுக்கு கரெக்டா அந்த டைம் தெரியல. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சு ஒரு 15 நாள் ஈனிக்கும் அப்படிங்கிற நான் மைண்ட் செட்ல பண்ணிட்டு. சரிங்க சரிங்க. இப்போ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம பிரீடு, பியூர் பிரீடுங்கண்ணா. ஆமாங்க. அது ஆக்சுவலி என்னன்னா உங்கள்ட்ட இந்த கழுவாம வைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் கழுவெல்லாம் கிளீனா வச்சுன்னா சூப்பரா இருக்கும். என்ன காரணம்னா இந்த மடி செட்டையில பால் தரையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மடி தேவையான அளவு இருக்கு. இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நிறைய பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த அது மேலே தூக்கிட்டு இருக்கும். ரொம்ப தொங்கு மடியெல்லாம் வராது.
ஆனா இது தெரிஞ்ச பக்கம் எடுத்ததுங்க. அவங்க கிட்ட குளுக்கோஸ் வேஸ்ட்டுக்கு ஒரு 25 கறந்துருக்குங்க. நான் வந்து குறைஞ்சது சொல்றேங்க. ஆனா இது நான் அதுல இருந்து நான் சேர்த்து கறக்கிறதுக்கு உண்டான இதுகள் கண்டிப்பா பண்ணி யாராவது எந்தெந்த மாடு இருக்கணும் அவங்ககிட்ட அந்த மாடு அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றது. கிட்டதான் லட்சம் போட்டு வாங்கிட்டு வந்தாலும் ஆனா மெயின்டைன் மட்டும் தாங்க நம்மளுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் முக்கியங்களா. நான் மாட்டை எவ்வளவு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு தேவையிலே பூர்த்தி பண்ணும். அவ்வளவு வச்சுக்கீங்களா. ஃபுல்லாவே எஸ்எம் கேட்டில் ஃபீடுங்கண்ணா. இது மாதிரி பிரிச்சு சாக்குல கொட்டி வச்சுக்கீங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, இது வந்து பியர் வேஸ்ட்டுங்கண்ணா. நான் சொன்னேங்க அப்படியாவே இது ஸ்டார்டிங்ல இருந்தே பழக்கிட்டோம். அதாவது மேக்ஸிமம் நான் இதுக்கு போனதுக்கு என்ன ரீசன்னா, இது வந்துங்க அந்த கூலிங்கான நம்ம மழைக்காலங்களில் வந்து டிமாண்ட் ஆயிருங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே கையில இல்ல ஃபார்ம் ரன் பண்ண முடியாது இல்லைங்க. பால் அப்படியே சடவுனா போயிருங்க. அதாவது இதுலயும் உங்களுக்கு வந்து பைபாஸ் புரோட்டீனுங்க, ஃபைபர். நான் மெயின் இப்ப கொடுக்குறது ஃபைபருக்காக கொடுக்குறேன். நம்ம வெறும் சோளமும் ட்ரையா கொடுக்குறோம். அதுவும் ஃபைபர் இருக்குங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இப்போ டச்சப் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இது வச்சுக்கிறோம். கம்பல்சரி கொடுக்கணுமா பீர் வேஸ்ட்? நான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அதாவது இவர் சொல்றது இந்த ஃபீட் இப்ப நான் எனக்கு கீழே ஒரு 4 ஃபார்மர் வந்து இந்த ஃபீட் மட்டுமே தான் கொடுக்குறாங்க. ரிசல்ட் ஓகே தான். நான் கொடுத்து பழக்கிட்டோம். அதை வந்து நிறுத்த முடியறதுல ஒரு ரீசனுக்காக. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அது ஒவ்வொரு மாட்டுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி போறோம்னா, அங்க எனக்கு பைப் அங்க இருக்குங்க. இங்க பக்கெட்ல தண்ணி எடுத்து வரணும், தண்ணி தொளிக்கணும். அந்த டைமுக்கு வேணுங்க. இப்போ வந்துங்க ஒரு பேசிக்கா 2 கிலோங்க. இப்போ எஸ்எம் 8000 தான். எல்லாமே 8000 மட்டும் தாங்க. மொத்தம் இப்போ நம்மகிட்ட எத்தனை மூட்டை ஸ்டாக் இருக்குங்க? ஆனா இப்போ 1.5 டின் இட்டு வந்தேங்க. 4 நாங்க 16 ஒரு 17 மூட்டை இருக்குண்ணா. அதுக்கப்புறம் மடி ஆர்டர்லாம் மடி ஒரு 3 மூட்டை ஃப்ரெண்டு வந்து எட்டு போனோம். அப்படி சரி பாக்குறேன் அப்படிங்கிற ஒருக்காக எட்டு போனாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க வண்டியில. அவரு எல்லா ஃபார்மையும் பார்த்துட்டு சரி 400 மூட்டை எட்டு போறேன் அப்படின்னாரு. சரி கொண்டு போங்கண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டப்பா தான் வந்து 400 ml அளந்து வச்சுட்டேங்கண்ணா. 400 கிராம் பிடிங்க. அதாவது 1 லிட்டருக்கு இது போதுமானது. அதாவது 400 கிராம் தான் பேசிக்குங்க. பாடி மெயின்டைன் முதல் கொண்டு எல்லாமே. இதுல வந்து ஒரு பேச்சுக்கு 5 லிட்டர் கறக்குதான். இதுல ஒரு 5 டப்பான்னு வச்சுக்கலண்ணா. அவ்வளவுதான். இந்த ரேஷியோன்னு வச்சுக்கங்களேன். இப்படி போனுங்க. நான் தண்ணி எல்லாம் தொளிக்கிறது இல்லைங்க. அவ்வளவுதாங்க. எப்பவுமே எந்த இதுக்கு முன்னால எந்த தீன் எடுத்தனாலுமே புட்டு இல்ல தயிர் பதம் அப்படிதான் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்ன பீர் வேஸ்ட் வச்சிருக்கீங்க. பீர் வேஸ்ட்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஆமாங்கண்ணா. சோ இந்த எஸ்எம் கேட்டில் ஃபீட் வந்து சுத்தமா ட்ரை. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு பூதனாவே பறக்கும். அந்த அளவுக்கு ட்ரையா இருக்கும். சோ அது கூட இந்த பதம் வந்துருச்சுங்களா? அவ்வளவுதாங்கண்ணா. தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டாங்க. கொஞ்சம் ஓகே அப்படியே இது புட்டு பதம் வாங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம தண்ணி தொளிக்கணும். நம்ம மெயின் பியர் வேஸ்ட் டச்சக் வச்சுக்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக. நம்ம அங்க இருந்து 2 பக்கெட் தூக்கிட்டு வரணும், செவத்துல ஏறி இறங்கணும். இதுல ஓப்பன் எதுவும் இல்லைங்களா, அங்க போய் தான் வரணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபைபர் தேவை. அதனால வேணா நம்ம வந்து ட்ரை மேட்டர் எதுவுமே இல்லைங்க. சரிங்க. பேசிக்கா 12 கிலோ சைலேஜுங்க. 10 to 12. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மில்கிங் பொறுத்து ஒரு 5 கிலோ வரைக்கும். 5 கிலோங்கிறது ஒரு ரேர் ஒரு 2 மாடு தான். பேசிக்கா 12 கிலோ சைலேஜுங்கண்ணா. இந்த தீவனத்தை அப்படியே வச்சிருக்கீங்க. பாருங்க மாடு எப்படி சாப்பிடுறது பாருங்க. நீங்க லைட்டா தண்ணி ஒழிச்சு வச்சிட்டோம்னாலே நார்மலா சாப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. மில்கிங் அப்ப முன்னாடி வச்சிருவோங்கண்ணா. நான் வந்து கான்சென்ட்ரேட் எப்பவுமே மில்கிங் அப்ப ஃப்ரண்ட்ல வச்சிருவேன். அந்த மாடு சாப்பிட்டு முடிக்கிறப்ப கறந்துக்கு மிச்சம் இருந்து இங்க கொண்டு வரப்ப கார்டியல் சைலேஜ் இருக்குங்களா, சைலேஜ் மேல போட்டுருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே சாப்பிட்டுங்க. சரி, இப்போ மேக்ஸிமம் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிருங்க. விடுங்க. ஒரே துளி எல்லாம் சுத்தமா சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களா. எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வச்சு நம்ம? நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க. ஆமாம். சரி. ஆனால் அவ்வளோதான் மில்கிங் டைம்குள்ளே முடிச்சிருங்க. நம்ம மில்க் பண்ணுறது 5 நிமிஷம் 6 நிமிஷம்னா அதுக்குள்ளேயே அது சாப்பிட்டு போட்டு நம்மளை திரும்பி பாட்டுருக்குங்க. எப்போ வந்து அவுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சைலேஜிங் இருக்குங்களா, அதுக்கு மைண்ட் இதை சாப்பிட்டேன்னா அடுத்த சைலேஜ் போய் சாப்பிடலாங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால சுத்தமாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்க. மிச்சம் இருந்தால் இப்படி போட்டுருவோம்ண்ணா. சரி. இப்போ நம்ம சைலேஜ் வந்து இந்த ட்ராக்டர் தான் ட்ராக்ல எடுத்து வரோம். நாங்கள் பங்கர் இருக்குங்கண்ணா. நம்ம பங்கர்லேருந்து அப்புறம் அங்கேருந்து நம்ம இத்தனை மாட்டுக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சைலேஜ் எடுத்து ஃபில் பண்ணிங்க. இது ஒரு மினி பங்கர் மாதிரி வச்சுக்கலாம்ண்ணா. இங்கே வச்சுக்கோங்க. அங்கே வந்து அந்த பங்கரில் வச்சுக்கிறேங்க. ஓப்பன் பண்ணி போட்டுங்க. மறுபடி காலையில் ஓப்பன் பண்ணி போடுறப்ப வண்டி காலி ஆயிருங்க. மறுபடி காலையில் போய் ஃபில் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்க. சரி. இப்போ இந்த மூட்டை வந்து நீங்களே ஏற்றிட்டு வரதுனால உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்குங்களா? டிரான்ஸ்போர்ட் செலவு மூட்டை டிரான்ஸ்போர்ட் செலவுங்கன்னா அவங்க கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம்னா டிரான்ஸ்போர்ட் நாங்களே போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்கன்னா, அப்ப நாம இப்பதான் நான் வந்து இது வரைக்கும் வெளியே சொல்லிங்க. அதாவது நம்மளுக்கு ஓகே, அடுத்தவங்க என்ன ஒரு சிலருக்கு பிடிக்கி ஒரு சிலருக்கு பிடிக்காது. என் க்ளோஸ்ல ஒரு 4-5 பேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு மூட்டை மட்டும் கொண்டு போடுவாங்க பாருங்க, பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு ஓகே, எனக்கு சக்சஸ் தான், நான் எடுக்கிறேன் அப்படிங்க முடியும். ஒன்னு போட்டவங்க இந்த டைம் 13 மூட்டை எடுத்திருக்காங்க. காலேஜ் பிரிவு, கோபி காலேஜ் பிரிவு இல்லைங்க, 13 மூட்டை எடுத்திருக்காங்க. ஒரு மூட்டை தான் சாம்பிளே கொடுத்துங்க, ஒரே மாட்டு கொடுங்க. ஐயோனா இங்க மேக்சிமம் எல்லாருமே கான்சன்ட்ரேட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. 2 குடம் தண்ணி ஊத்தி கலக்கி வச்சு வயிறு இப்படி பண்ணா சரி, அவங்க மைண்ட் செட்டு. என்னுடைய மைண்ட் செட்டு வவுத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த மாடு அப்படியே தான் இருக்கும், எலும்பு தோலுமா ஆகாது. மெயின் அதுதான். நாம வந்து கான்சன்ட்ரேட் பிளஸ் தீவனத்துல வைத்து அனுப்புறோம். அதுதான்
ஃபார்முலா. நம்ம ஆளுக்கு தண்ணி போட்டு இதுல 1/2 ட்ரம் காட்டுற ஆளுகள் இருக்குங்க. காலையில 1/2 ட்ரம், சாயந்தரம் 1/2 ட்ரம்ங்க. ஆனா போடுறது ஃபுல்லா கிரீனா தான் இருக்கு. நேப்பியர்லாம் போட்டு பண்ணீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்காதுங்க. ஆனா கிரீன்ல உங்களுக்கு ஆல்ரெடி நேப்பியர்ல ஃபுல்லாவே தண்ணி தான் இருக்குங்க. மேக்ஸிமம் பண்ற தப்பு அதுதாங்க. அப்படி இருந்த ஃபார்மே நான் இந்த மாதிரி ட்ரையா கொடுங்க, தண்ணி தொளிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து எல்லாம் சக்சஸ்ங்க. அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிச்சுங்க. சரி, நாம கொஞ்சம் அதாவது நம்மளுக்கு இதுல எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லைங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எடுக்கிறோம், நம்ம டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிக்குது, அவ்வளவுதான், வேற ஒரு ரீசன் இல்லைங்க. சைலேஜ் எந்த பதத்தில் இருக்கும்? எது வந்து குட் குவாலிட்டி சைலேஜ்? சைலேஜ் வந்துங்கன்னா ஓனா பண்றவங்களுக்கு இதுல நிறைய இருக்குதுங்க. ஜூஸா போடுறவங்க இருக்காங்க. எனக்கு ஓனா போடுறவங்க இப்படி அங்க கருதை இப்படி கையில் அடிக்கிறப்போ பால் தடிக்காம போட்டா எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. வேற ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கலாம். இதே கொஞ்சம் ட்ரைங்க. ட்ரைனா நாம எப்பவுமே ஸ்பேர் இருக்குங்க பங்கர்ல. 2 பங்கர் வச்சுக்கனால மாத்தி மாத்தி போட்டுருங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் நாள முடியலைங்க. அப்புறம் அவருமே மிஷின் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பிரேக் டவுன்ட்டு ஒரு வாரம் அவருங்க இழுக்க, நான் ஒரு 2-3 நாள் அப்படி இப்படி வெளிச்சு வெளி பாட்டு இழுக்குங்க. இதாகி போச்சுங்க. அப்படி போட்டு போற 5 நாள் தாச்சு இப்போ எடுத்து போட்டுருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா இருக்குங்க. இப்போ 5 நாள் தாச்சுங்கண்ணா. கலர் பார்த்தீங்கன்னா உண்டான சைலேஜுக்கு உண்டான கலர் இருக்குங்க. ஸ்மெல் வரைக்கும் ஒரு 20 நாளாவது பேசிக்காக வச்சுட்டோம்னா ஃபர்மெண்டேஷன் ஓகேங்க. நம்ம ஜேசிபி வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனால குயிக்காக ஆகிக்குங்க ஃபர்மெண்டேஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்கண்ணா. ஒரு டன் எவ்வளோன்னு எடுக்கிறீங்க? ஆனால் இங்கே வந்துங்கன்னா காட்டில் எப்படிங்க அப்படிங்கிறதுங்கண்ணா 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் ஆவரேஜாக சீசனை பொறுத்து வருங்கண்ணா. காட்டில் 3 ரூபாய்க்கு விற்கிறப்ப நம்மளுக்கு 2 ரூபா சாஃபிங் 1 ரூபாய்ங்கண்ணா. அப்புறம் நம்ம வந்து சத்தியில் ஒருத்தர் எடுப்போங்க, எஸ்கே சைலேஜ்ன்ட்டுங்க. அவர் கள்ளக்குறிச்சிக்காரர் தான், ஆத்தூர்காரங்க. சரிங்க. இங்கே மெட்டீரியல் அப்போ ராசி ஹோட்டலில் கூட நம்மளுக்கு மெட்டீரியல் வருங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் தாங்க வச்சுக்க முன்ன பண்ணி 5 ரூபா 10 காசும் வருங்க. இங்கே லோக்கல்லே வெட்டி எடுத்துட்டோம்னா 4 ரூபாயும் வருங்க. 4 ரூபா 50 பைசா, அதிகபட்சம் 5 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். கிலோ 5 ரூபா ரேஞ்சில் நம்மளுக்கு வருங்க. ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சரிங்க. சைலேஜ் பற்றி பார்த்துட்டோம், அடர்த்தி வனத்தை பற்றி பார்த்துட்டோம். சரிங்க. மாடுகளும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவீங்க அதை பற்றியுமே பார்த்துட்டோம். நம்ம ஃபார்முக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 800 மாடுகள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவீங்க, வைத்தியம் ஒன்று பண்ணுவீங்க. ஆமாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வருதுங்களா? நான் பிரச்சனைன்னு பெருசா இல்லைங்கண்ணா. அதாவது மேக்சிமம் மடி நோய் வேறுங்க. ஓரளவுக்கு நான் வந்து அதை வந்து இது வரைக்கும் நான் வந்து எதிர்பாராதது வந்து மடி நோய் நம்ம பண்ணைக்கே பெருசா வராதுங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா, நாம இங்க நைட்டு இங்க வர்றோம், கறக்குது, கறந்துட்டு போனதே எங்க மாடு படுக்காதுங்க. ஒன்ஸ் நைட்டு மட்டும் மாடு எல்லாம் வெளியே வந்தா செட்டை சுத்தமா கழுவிடுங்க. காலையில உங்களுக்கு மேட் போட்டுருங்களா, செட் அப்படியே புது மேட் மாதிரி இருக்குங்களா, போனதுமே படுக்காதுங்க. அங்க நம்ம சைலேஜ் சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் எடுத்துக்குங்க. மேக்சிமம் நம்ம சேத்துல கட்டாம இருந்தாலே ஒரு பாதி ஓகேங்க. அப்புறம் நாம ஓவர் ஃபீடிங் பண்றப்ப என்னுடைய அனுபவத்துல வருதுங்க. அதாவது அதோட கெப்பாசிட்டி என்னவோ நம்ம அதுக்கு மேல பண்ணாலுமே வருதுங்க. மேக்சிமம் நாமளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோங்க. நான் ஸ்ப்ரேவோடய நிறுத்திக்குங்க. மடி வைக்கிறது கிடைக்கிற ஸ்ப்ரேவோடய நிறுத்திக்குவோம். அப்புறம் ரொம்ப ரேர்னா டாக்டரை கூப்பிடுங்க. மேக்ஸிமம் மடி அந்த காம்புல போடுற ஊசி அது எல்லாமே நான் போட்டுக்குங்க. டிஆர் ஆப்ஷன் அப்படின்னா மட்டும் நம்ம டாக்டரை கூப்பிடுங்க வச்சுக்கோங்கண்ணா. சரிங்கண்ணா. மற்றபடி மாடு எல்லாமே தெளிவுங்கண்ணா. அப்புறம் அந்த சீசனுக்கு வர நோய் அம்மா இதுக்கு நம்ம தடுப்பூசி கவர்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த சீசனுக்கு என்னென்ன ஊசி போடணுமோ அது போட்டுடுறாங்க. இந்த டைம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. இதுங்க இந்த வாய்க்கான், அந்த வாய்ப்புண்ணு, கால் கண்ணு, ஆமாம் கோமாரி நோய். அப்புறம் இந்த சீசன்ல அம்மா வந்துச்சுங்க. அம்மா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு கண்ணு மட்டும் இப்போ வெளியே எடுத்து வந்தேங்க. ஒரு ஜெர்சி கண்ணு ஒன்று, சரி வளர்த்த கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி வளர்த்தி பார்க்கலாம், ட்ரையல் பார்க்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு அந்த லூசோ சுவாமி போறதுக்கு இப்போ ஒரு கண்ணு எடுத்து வளர்த்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணு எட்டு வந்தேங்க. அது மட்டும் சந்தையிலேருந்து இங்கே வந்து ஒரு 2 நாள் அம்மா வந்துருச்சுங்க. அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு கேட்டேன். ஒன்று தொந்தரவு இல்லையே, தீன் எடுத்துக்கணும், ஒரு இது காய்ச்சல் மட்டும் போட்டு விட்டுருங்க. அது ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ணலீங்க, அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட வந்து 22 மாடுகள் இருக்குதா சொல்லியிருந்தீங்க. காலையில சாயந்தரம் வந்து எத்தனை லிட்டர் வந்து பால் கறக்குறாங்க? ஒரு 17 கறவையில் இருக்குங்கண்ணா. சரிங்க. அதில் வத்த கறவையும் இருக்கு, இளங்கறவையும் இருக்குங்கண்ணா. சரிங்க. ஒரு 230 இருந்து 250 வரைக்கும் கறவை இருக்குங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு நாள் ப்ரொடக்ஷன் வந்து 230 இருந்து 250 லிட்டர். ஃபேட்டஸ்னஃப்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு? ரேட் எவ்வளோ போயிட்டு இருக்கு? ஆனால் ரேட் வந்துங்க ஒரு 37 இருந்து 40, 41 வரைக்கும். ஆனால் டிஎஸ் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. நம்ம பிரைவேட்டு கொடுக்குறோங்க. ஒரு 250 டிஎஸ்லேருந்து 320 வரைக்கும் வைப்பாங்க. அதை பொறுத்து மாறுங்கண்ணா. நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 39 ரூபா 40 ரூபாய்ங்கிறது சராசரி. நம்ம எல்லாமே கிராஸ் பீடு தானே வச்சிருக்குங்க. பியூர் பீடு நமக்கு ஃபேட்டஸ்னா பற்றி பஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேண்ணா.